ஓம் ஸ்ரீ சாய்ராம். மே 18, 2025. சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். பூமியின் குழந்தைகளாகிய மக்கள் பூமி தாயிடமிருந்து தியாகத்தின் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். தியாகமின்றி வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்வதே கடினமாகிவிடும். சிலர் அறிவே மதிப்பு வாய்ந்தது என்பார்கள். ஆனால் நற்குணநலனே அறிவை விட மதிப்புள்ளதாகும். ஒருவர் ஒரு மெத்த படித்த பண்டிதராக இருக்கலாம். ஒருவர் மிக உயர்ந்த பதவிகளை வகிக்கலாம். ஒருவர் செல்வச் செழிப்புடையவராக இருக்கலாம், அல்லது புகழ்பெற்ற விஞ்ஞானியாக இருக்கலாம். ஆனால் ஒருவருக்கு நற்குண நலன் இல்லை என்றால் பிற அனைத்து சாதனைகளும் உபயோகமற்றவையே. பொறாமை, துவேஷம், அகந்தை மற்றும் கோபம் போன்ற மிருக குணங்களை விடுத்து தியாகம், பிரேமை, கருணை மற்றும் சகிப்புத்தன்மை போன்றவையே பேண வேண்டிய உத்தமமான மனித குணங்களாகும். ஒரு மனிதனாக பிறந்துவிட்டு பறவைகள் மற்றும் மிருகங்களின் ஒரு வாழ்க்கையை வாழ்வதனால் என்ன பயன்? நீங்கள் சுகம் மற்றும் துன்பம், நஷ்டம் மற்றும் லாபத்தின் சமச்சீரான மனப்பாங்கினை கொண்டிருக்க வேண்டும். துன்பமின்றி நீங்கள் இன்பத்தை அனுபவிக்க முடியாது. துயரமே சந்தோஷத்திற்கான ராஜபாட்டையாகும். துன்பங்களே மனிதனை நல்லொழுக்க நடத்தைக்கு இட்டுச் செல்லும் படிக்கட்டுகளாகும். ஒருவர் இன்பத்தினால் துள்ளி குதிக்கவோ அல்லது துன்பத்தினால் துவண்டுவிடவோ கூடாது. தெய்வீக அருளுரை, ஏப்ரல் 11, 1994. இப்போதிலிருந்தே பற்றுதலை விட பழகி கொள்ளுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்தி கொண்டு வாருங்கள். ஏனெனில் என்றாவது ஒரு நாள் நீங்கள் பிரியமானவை என்று பிடித்து கொண்டு இருக்கும் அனைத்தையும் விட்டுவிட வேண்டியிருக்கும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.